எங்களோட இது ஒன்னே ஒண்ணுதான். நேத்து அவங்க பாடி வாங்க சம்மதிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா பாடி அங்கதான் இருந்துச்சு. பாடி வாங்கன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல பாடி அங்கதான் இருந்துச்சு. நீங்களும் அங்கதான் இருந்தீங்க. நீங்க அப்பெல்லாம் எதுவுமே பேசல. அது முடிஞ்சு 28 மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு செய்தியாளர் காலையிலேயே நாங்க வந்து இது வந்து தங்கச்சி பேட்டி கொடுத்துருந்தோம் சார். காலையிலேயே இது வந்து கூட்டுறோம் காலையில சொன்னவங்க மதியம் ஏன் சொல்லலன்னு காலையில நாங்க சொன்னாலு மதியமா ஏன் சார் அதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள நான் போய் பிள்ளைய பாக்க வேண்டாமா சார்? இங்க இருந்து நாங்க அவங்க போறது அவங்க ஆம்புலன்ஸ்ல போறாங்க. நான் இங்க இருந்து போறோம் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. குழந்தை லாஸ்டா நான் பாக்க வேண்டாமா? அவசரமா நாங்க போய் அவங்க போறதுல எரிச்சிட்டாங்க. சரி யாருமே நல்லா பேட்டி நான் கொடுத்து அங்க இருந்து போறக்குள்ள எல்லாம் முடிச்சு நீங்க லேட்டா வந்தீங்க அப்படின்னா அது ஒரு காரணம் வந்துடாதா? பாடி இங்க இருந்து போச்சா? நீங்க பின்னாடியே போனேன்னு சொன்னீங்களா? பின்னாடி போய் கரெக்டா இருங்க. கரெக்டா இங்க இருந்து தெரியுங்க சார். தெரியுங்க. நீங்க அப்படி போறதுக்கு எவ்வளவு நேரம் லேட் ஆச்சு? பாடி எரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஆகுமா? நாங்க எங்க போறோம் அவசரமா பண்ணிருக்காங்க சார். சார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க சார். எல்லாமே நீங்க போறதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க. கலெக்டர் அமைச்சர் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க சார். நாங்க ஒரு கார் அவங்களுக்கு வண்டி வந்து ப்ராப்பரா இருந்துச்சு கிளம்பி போறதுக்கு. எங்க கிட்ட வண்டி வந்து 1/2 an hour 1 hour லேட்டா தான் போனோம். அதான் உண்மை. ஒன் ஹவர் லேட்டா போனீங்க. அந்த 1 hour அங்க இது நடந்துருச்சு. இடையில நாங்க போன் பண்ணப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. உங்களுடைய கோரிக்கை மட்டும் சொல்லுங்க. போதும், கோரிக்கை மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன எதுக்காக எதிர்பார்க்கறீங்க? என்ன கோரிக்கை மட்டும் நீதினா என் பிள்ளை வந்து கண்ணுல காட்டல. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து எடுத்துட்டு போனோம் எனக்கு தெரியாது. நாங்க இங்கிருந்து நாங்க போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க திரும்ப போன் பண்றப்ப போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இங்கிருந்து நாங்க போறப்பல எதுக்கு அவசரமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுக்கு அவசரமா எரிக்கணும்? உள்ள பச்சை உடம்பு 10 வயசு குழந்தை எப்படி வந்து எரிக்கலாம்? காசை வாங்கி சொந்த இடம் இருக்குது அவங்களுக்கு. என்ன கோரிக்கைங்க? எனக்கு வந்து அவரு பையன் வேணும் ஃபர்ஸ்ட் கோரிக்கைங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அவ்வளவுதாங்க சார். இதுக்கு மேல வந்து தப்பா வந்து யாரும் இது பேசக்கூடாது. அவங்க பண்ண தப்பு இல்லையாங்க சார்? இது என்னன்னா அவனுக்கு பண்ற போய் எப்படி சொல்றாங்க சார்? மரண தண்டனை கொடுக்குறேன்னு சார் சொல்லியிருக்காங்க சார். சார் நான் அப்பதான் சார் போயிருக்கேன். நானே போய் நீ பிடிச்ச நிக்க வைக்கிறாங்க சார். எல்லாரும் சேர்ந்து எல்லாம் இந்த மாதிரி மீடியா எல்லாம் அங்க இருக்காங்க. பேசுறதுக்கு உள்ளீங்க சார். எங்களை எல்லாம் சண்டை போட்டுறாங்க சார். பேசுறதுக்கு விடவே இல்ல. என் பேரு இங்க இருந்து அந்த குழந்தைய பின்வெளியில எடுக்கும் போது நான் ஒரு தாத்தா தான் அந்த குழந்தைக்கு முறையாக நான் உள்ள வரும்போதே போலீஸ் என்னை தூக்கி அப்படி தள்ளிதான் வச்சாங்க. எதுக்கு தள்ளுறீங்க? அந்த குழந்தைக்கு நான் ஒரு தாத்தா தானே அங்க போய் பாருன்னு. சும்மா வந்து அவங்க விட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. யாரு சார்? அவங்க வீட்டுல இருக்கிற போட்டோ தானுங்க சார். அதுதான் சார் இங்க அப்பதான் போனோம் சார். அவசரமா நாங்க போய் இதை கேட்டுட்டு இருக்கும் போது மீடியா வந்துட்டாங்க. அவங்க யாரும் வந்திருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. சார்ல போலீஸ் எல்லாம் சொன்னாங்கடி எல்லாம் அந்த இடத்துல அமைதியா இருந்து நிக்க சொன்னாங்க. நின்னாங்க சார். அவ்வளவுதான். அது கொடுத்த காசு அதுல எவ்வளவு வீழ்ந்தது என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லுங்க. தெளிவா ஆமாங்க சார். நேற்று போனோம் சார். போனோம்னா நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். நாங்க எதுக்கு வந்து நாங்க வரக்குள்ள எதுக்குள்ள எரிச்சிங்க அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே போலீஸாருமே கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்ச நேரம் யாரும் சைலண்டா இருங்க, இவங்க எல்லாம் வராங்க, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சைலண்டா அந்த இடத்துல நின்னுட்டு பாப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பாப்பாக்கு வந்து காரியத்துக்கு பேரு இருந்தாங்கம்மா அவரு கையில ஃபர்ஸ்ட் கொடுத்தா. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு நிக்க வைங்க அப்படின்னு சொன்னப்ப நான் பின்னாடி நின்றத முன்னாடி கூப்பிட்டு நிக்க வச்சு இது பண்ணாங்க. சரி எதுவுமே பேசுறது இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்லிருக்கோம். கடைசி நிமிடத்துல வந்துட்டு எங்களோட சைட்ல ஒப்புதல் இல்லாம கொண்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க சார். நாளைக்கு ஃபர்தரா ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும். அதான் சார் அதிகபட்ச தண்டனையா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யாரும் பண்ணாம புரியலங்க சார். சொல்லியிருந்தேன் அவனுக்கு குடுக்கற தண்டனை அவன் குடுக்கறதுக்கு பார்த்துட்டு இதுக்கு மேல எந்த குழந்தைகளுக்கும் எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது. சரிங்களா சார்? அந்த மாதிரி அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். அணுவணுவா என் குழந்தை சேர்த்து இருக்குது, அவனும் அணுவணுவா சாகணும். அந்த மாதிரி கொடுக்கணும் சார். எனக்கு நீங்க போராட்டம் நடத்தின அன்னைக்கு ராத்திரியே வந்து ஐஜி உங்ககிட்ட ஒரு உதவி கொடுத்தாங்க.
யாருமே எதிர்பார்க்காத ஒரு தண்டனையை நாங்க நிச்சயமா நிறைவேற்றி தருவோம். கண்டிப்பா போராட்டத்தை கைவிடுங்க. அப்பவே உங்கள்ட்ட ஒரு உறுதி கொடுத்தாங்க. சிஎம் அதான் சார் சிஎம்மும் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு காலையில அவரும் சொன்னாரு. அவருக்கு மறுபடியும் நீங்க வந்து இந்த அது 7 மணிக்குள்ள பண்ணித்தரேன்னு அவங்க சொன்னாங்க. காலையில 7 மணிக்குள்ள நாங்க பண்ண சொன்னாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணல? ஏன் பண்ணல? ஏன் இந்த மாதிரி பண்ணல? 7 மணிக்கு என்ன பண்ணி தரீங்க? அன்னைக்கு சாயங்காலம் நாங்க வந்து குழந்தை வந்து இறந்துருச்சு வந்து எங்களுக்கு சாலை மாதிரி இருந்தது சார். சாயங்காலமே நாங்க சாலை மறியல் பண்ணணும் சார். சாலை மறியல் பண்ண என்ன சொன்னாங்க, எம்எல்ஏ சார் எல்லாரும் கூப்பிட்டு பேசி ஐஜி மேம் பேசி காலையில 7 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம், ஒண்ணுமே வரைக்கும் முடியல. இப்ப வரைக்கும் முடியல. இப்ப இன்னைக்கு காலையில சிஎம் சார் சொன்னாங்க இன்னைக்கு காலையில நைட்டே பண்ணிட்டாங்க. நைட்டே 7 மணிக்குள்ள முடிவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. முடிவு தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு பண்ணதுக்கு தண்டனை சீக்கிரம் கொடுப்போம். 7 மணிக்குள்ள எல்லாம் தெரியும். தண்டனையில இருந்து உள்ளே தர மாட்டாங்க. அதுக்குன்னு எல்லாம் சரி, சரி, அதுக்கு நான் அதுக்கு 7 மணிக்குள்ள தருவேன்னு சொல்லி ஏன் ஒரு டைம் லிமிட் சொன்னாங்க சார்? அதுதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 7 மணிக்குள்ள அதுதான் வந்துருச்சு சார். அதுக்கு அடுத்து further வந்து எல்லாம் நைட்டே பண்ணிட்டாங்க. சரிங்களா? 7 மணிக்கு அது தூரத்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். சார் ஒண்ணே ஒண்ணுங்க, இந்த பெண்ணை பத்தி பக்கத்து வீட்டுக்காரரு அவதூறா பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும். இதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க இவங்க எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. பிரஸ்ஸா இருந்தாலும் நாங்க வந்து உண்மைத்தான் பேசுவோம். நாங்க மறைச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமா உண்மை, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் எல்லாமே இல்ல சொன்னாங்க. கார்த்தியோட வந்து பழக்கம் இருக்க அப்படி இல்ல, இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்படி சொல்றாங்களா? சொல்றாங்க. அதுக்கான இது பதில் வரவே இல்லை. நான் சொல்றேன் பதில். நீங்க இல்ல இல்ல அந்த மாதிரி பழக்கம் இல்ல, அடுத்து போனது வந்து சொல்றேன். இந்த மாதிரி இப்போ நீங்க அவங்க உங்க மேல சொல்றாங்களா அலிகேஷன், அவங்க மேல நீங்க ஏதாவது புகார் கொடுக்க போறீங்கன்னா அதையும் பதில் சொல்றீங்க. ஆமாங்க சார். இப்ப வந்து உண்மையா இருந்து நீங்க வந்து கார்த்தி கூட இருக்கா இல்லையா அந்த இருக்கு இதுக்கான சார். கேள்விக்கு அதான் இருக்கு. அதான் இருக்கு சார். இப்ப வந்து தேவையில்லாம இவங்க வந்து சொல்றாங்க, உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதப்போ இந்த மாதிரி அவதூறு பேசும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா இவங்க உள்ள போவாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது ஒருத்தவங்களை. ஏன்னா நாங்களே இல்ல இழந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்து வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசக்கூடாது. இது உண்மையா என்னன்னு மேல இருக்கிற கடவுளுக்கு தெரியும். போனது எனக்கு போயிருக்குது, அவங்க வீட்டுல யாருக்கு போக கிடையாது. அவங்க வீட்லயே குழந்தை இருக்குது. சரிங்களா? எனக்கு தான் போயிருக்குது. இப்போ ஒண்ணுதான் போச்சுட்டு பார்த்தா இன்னொன்னு போயிருச்சு. சரிங்களா? தேவையில்லாம அவதூறு இப்படி பரப்ப வேண்டாம். இந்த மாதிரி திரும்ப தேவையில்லாம இப்படி பேசினாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா வளர்ச்சி. இந்த மாதிரி கார்த்திக் கூட பழக்கம் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. கார்த்தியே சொல்லியிருக்காரு. சொல்லுவாங்க சார். எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். அப்படி இந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்ல. தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி யாருமே பாட்டில் இருந்தது நாங்க போட்டோ எடுத்தோம்னா ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்டுல அவன் பண்ண மாட்டானா? சும்மா இதேவே நீங்க வந்து திருப்பி இதேவே கொண்டு வரீங்களே. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இதைத்தான் கொண்டு வரீங்க எல்லாருமே. நான் கேட்கறதுக்கு யாருக்கு பதில் வர மாட்டேங்குது. இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு சம்பவம் வந்து மயக்கமே வந்திருக்கீங்க. உங்களதான் கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டதா சொல்லிட்டாங்க. நான் கேட்டதா சொல்லியாச்சு. சொல்ற வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ரெக்வெஸ்டா சொல்றேன். சோ நம்ம எங்க வீட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்க நீதிக்காண்டி போராடிட்டு இருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை வந்துட்டு பரப்பாதீங்க. எல்லா வீட்லயுமே குழந்தை இருக்குது. பாப்பாக்கு வந்து நீதி கிடைக்கணும் போது இது கேஸே டைவர்ட் ஆகுது. சோ நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க நாங்க இதுக்கு போராடிட்டு இருக்கும் போது நீங்க இன்னொன்னு கொண்டு இதுல கொண்டு பேசும்போது எல்லாருமே எங்களோட சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். அதனால இப்ப நாங்களே எல்லாம் கூப்பிட்டு நாங்களே எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்.